நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமைதியா சுச்சி 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 சுச்சிமா சுச்சிமா அப்படாமா சுச்சி சுச்சி எழுந்துட்டலாமா? இன்னும் இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கு? இது பரவாயில்லம்மா. போன தடவை அவ தலைய அவளே கண்ணாடியில முட்டிக்கிட்டா. சரியான அடி, நிறைய ரத்தம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டம்மா. என்ன அடிச்சாலே அது வரைக்கும் சந்தோஷம்டா. ரொம்ப வலிக்குதா? எனக்கு வலிச்சா பரவாயில்லம்மா. அவளே எதுவும் பண்ணிக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம்டா. என்ன பிரச்சனை அவளுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றா? அதான் தெரியலம்மா. ஊர்ல இருக்கும்போது கூட இப்படிதானா? ஆமா, கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை இருந்திருக்கும் போல. ஊர்ல அவங்க பேய் பிசாசுன்னு நினைச்சு கோயிலு அங்கே இங்கேன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. இடம் மாறினா சரியா போயிடும் நினைச்சு உங்க தாத்தா எதுவும் சொல்லாம விட்டுட்டு போயிட்டாரு. முத தடவை அவளை அப்படி பார்த்தது எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அடிக்கடி இப்படி நடந்துக்கிறாளா? ஆமாண்டா, இப்பவே 4-5 தடவை இப்படி பண்ணிட்டா. டாக்டர்ஸ் இதுக்கு என்ன சொல்றாங்க? ஏதோ பிரச்சனை அவ மனச பாதிக்கிற மாதிரி நடந்திருக்கணும்னு சொல்றாங்க. அது அவளுக்கே தெரியாம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து இப்படி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? தாத்தாவுக்கும் அது என்னன்னு தெரியல. சுசி கிட்ட அதை பத்தி நேரடியா பேச முடியாது. டாக்டர்ஸ் அவகிட்ட பேசி பார்க்கலையா? கவுன்சிலிங் போயிட்டு தான் இருக்கா. முன்ன விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கா. தனியா தூங்குறா. முன்னெல்லாம் சாயங்காலம் ஆனா பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து அழுதுகிட்டே வந்திருக்கா. என்னன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லல. அன்னைக்கு நைட் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆச்சுன்னு தாத்தா சொல்றாரு. ஸ்கூல்ல இல்லனா வழியில எதையோ பார்த்து பயந்துருப்பான்னு அவங்க நினைச்சிட்டாங்கம்மா. அது என்னன்னு தெரிஞ்சிட்டா கூட ஈஸியா சரி பண்ணிடலாம். சுச்சி இந்த வருஷம் காலேஜ் வேற போனோம். இதை எவ்வளவு சீக்கிரம் சரி பண்றோமோ அவ்வளவு நல்லது ஜனனி. நான் அவ ஸ்கூலுக்கு போய் என்ன நடந்ததுன்னு நான் அவளுக்கு தெரியாமலே விசாரிக்கிறேன். நல்ல ஐடியாமா. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? கண்டிப்பாடா, டாக்டரும் அதான் சொல்றாங்க. சரிடா, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாயா. தேங்க்ஸ் சார். சார் சார் சார், டெண்டர் விஷயமா பார்க்கணும். யார பார்க்கணும்? இல்ல, அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணணும்? டெண்டர். எந்த டெண்டர்? ஜிடி ரோட்ல சிப்கட் பக்கத்துல இருக்கிற பில்டிங் சார். அந்த டெண்டர் விஷயமா தான். அதான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தோமே, பார்க்கலையா? இல்ல சார், டெண்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம். போய் பாருங்க. சார், ஜிடி ரோடு டெண்டர் எடுக்கிற ஃபார்ம் வேணும். தீர்ந்து போச்சு.
தீந்து போச்சா? வேற எங்க சார் வாங்குறது? நாளைக்கு வாங்க சார். நாளைக்கு வந்தா கிடைக்கும் இல்ல? கிடைக்கும் கிடைக்கும். இல்ல என்ன ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா? எல்லாம் ஃபார்ம்லயே கொடுத்துருப்பாங்க. டிடி எடுத்து அனுப்ப வேண்டியதுதான். நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? எல்லாம் இதே டைம் தான். சுமாரா எத்தனை பேர் சார் டெண்டர் அப்ளை பண்ணுவாங்க? அது நிறைய பேர் பண்ணுவாங்க சார். ஓ, அதிகம் பண்றவங்களுக்கு கிடைக்கும் அப்படித்தானே? எல்லாம் அப்படித்தான் அப்படித்தான். தம்பி பேரு பாரதி. அந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சிருக்காரு. இடம் இவருக்கே கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாரும் இடம் கிடைக்கணும்னு தான் அப்ளை பண்றாங்க. அது தெரியாதா? பல வருஷமா இருக்கீங்க, பல டெண்டர்களை பார்த்துருப்பீங்க. இடம் கிடைக்க ஏதாவது வழி சொன்னீங்கன்னா? நான் என்னத்தான் சொல்றது, அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கணும் இருந்தா கிடைக்கும். இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தோம். பயங்கர காம்படிஷன் சார். எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க. சொன்னனே, ஏற்கனவே தம்பி அந்த இடத்த நம்பி நிறைய செலவு பண்ணிட்டாப்ல. ஏதாவது பார்த்து பண்ணக்கூடாதா? நான் நினைச்சு என்ன சார் பண்ண முடியும்? இப்படி சொன்னா எப்படி? என்ன செய்யணும்னு சொன்னா தானே தெரியும். ஒரு 2 ரூபா கொடுத்தா முடிச்சிடலாம் சார். 2ன்னா 2000? சார், அந்த இடத்தோட வேல்யூ தெரியாம பேசுறீங்களே. 2 எள்ளு 2 லட்சம் இருந்தா முடிச்சிடலாம். பணத்தை கொடுத்தா இடம் எங்களுக்கு தானே, அதுல ஒன்னும் மாற்றம் இல்லையே. அதுல எல்லாம் நாங்க நேர்மையா இருப்போம் சார். முதல்ல நீங்க பணத்தோட வாங்க. கோவிந்தன், ரசு ஜாஸ்தி சார். அந்த இடத்துக்காக நீங்க வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்கிறதுனாலதான் உங்களுக்கு இடத்த முடிச்சிருவோன்னு சொல்றேன். பணம் நமக்கு இல்ல சார். அந்த கூப்பிடுறாரு பாருங்க, அவருக்கு தான். அங்க கொடுத்தா தான் வேலையாகும். புரியுதா? என்ன பண்ணிட்டு இருக்க? வந்தேன் சார். வாங்குறது லஞ்சம், இதுல நேர்மையை பத்தி பேசுறான் பாத்தியா? 2 லட்சம் எப்படி கொடுக்க முடியும்? கொடுத்தா இடம் நமக்குன்னு சொல்றானேப்பா. அது இல்ல, டெண்டர் நமக்கு கிடைச்சா அதுக்கும் பணம் கட்டணுமே. பாத்துக்கலாம். கிடைச்சா கொஞ்சம் வருஷத்துக்கு தொந்தரவே இல்லை. இத பாரு, சும்மா அவன் சொல்ற மாதிரி டிடி எடுத்து அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. பணத்தை கொடுத்துடலாம். பாத்துக்கலாம், வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, 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 பாரதி. பாரதி வீட்ல இல்லையா? அத முதல்ல கேட்க வேண்டியதானே? இல்ல, எதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா நானே பாப்பேன்ல. இத பாரதிக்காக நானே பண்ணேன். கொடுத்துருங்க. இந்த நேரத்துல வீட்ல இருப்பாருன்னு நினைச்சுதான் பண்ணேன். எங்க போனாரு? அக்கா, உங்களை தான் கேக்குறேன். பாரதி எங்க போனாரு? வந்ததும் நீங்களே கேளுங்களேன். அதுவும் சரிதான். எங்க 2 பேருக்கு நடுவுல நீங்க எதுக்கு? இது ஸ்வீட் கொஞ்சம் தான் பண்ண. பாரதிக்காக ஸ்பெஷலா பண்ண. நீங்க சாப்பிட்றாதீங்க, பாரதிக்கு மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு நாள் பண்ணி தரேன். உங்களுக்கு எதுக்கு நான் பண்ணி தரணும்? நீங்களே பண்ணிப்பீங்க. பாரதிக்கு மட்டும்தான் பண்ணி தரணும். இப்படி ஒரு ஆளை நான் லைஃப்ல மீட் பண்ணதே இல்ல.
செம்ம ஆளு பாரதி. இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியறதில்ல, அருமை தெரிஞ்சவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. என்ன வாழ்க்கை இது? ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இது? ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு பாரதிக்கு நீங்க கொடுத்த பணம். அக்கா, இப்ப நான் இத கேட்கவே இல்லையே. கேக்காட்டியும் நான் கொடுக்கணும்ல. இல்ல, பாரதிக்கு பிசினஸ்க்காக கொடுத்தது. அது எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் தரீங்க? பிசினஸ் நாங்க பாத்துக்கிறோம். பாரதி கடங்காரனா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எடுத்துட்டு போங்க. இல்ல, நான் பாரதி கிட்ட பேசிக்கிறேன். பாரதி கிட்ட என்ன பேசணும்? அவர்கிட்ட தானே பணத்தை கொடுத்தேன், அவர்கிட்டயே பேசிக்கிறேன். பாரதியும் நானும் வேற வேற இல்ல. ஃபர்ஸ்ட் பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்போ இப்படிதான் பேச தோணும். உங்க பணம் என் கையில இருந்ததுனால பேச முடியல. இப்படி பாரதிய தேடி வர்றது, ஸ்வீட் தரது, இதெல்லாம் இனிமே வேணாம். பக்கத்து வீட்டுக்காரங்களோட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தா நல்லதோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். இதையும் எடுத்துட்டு போங்க. வாங்கண்ணே. என்ன பாரதி, என்னாச்சு? போன வேலை முடிஞ்சதா? மகா, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா. வெயில்ல போயிட்டு வந்தது ஒரே களைப்பா இருக்கு. சரிங்க, நான் கொண்டு வரேன். இந்தாங்கண்ணே. என்னாச்சு பாரதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டெண்டர் எடுக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா? டெண்டர் நமக்கு கிடைச்சிரும்ல? கிடைக்காம எங்க போக போகுது, எல்லாம் கிடைச்சிடும் மகா. அப்புறம் என்னன்னா? என்ன இப்படி ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு பாரதி, ஏன் இப்படி சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்க? டெண்டர் ஓகே ஆகணும்னா நாம உங்களுக்கு காசு கொடுக்கணுமா? லஞ்சமா? அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா, 2 லட்சம் ரூபாய். 2 லட்சமா? ஆமா மகா, கொடுத்தாதான் வேலை நடக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க. ஐயோ, சும்மாவா சொன்னாங்க? கவர்ல அமௌண்ட் வச்சு கொடுத்தாதான் வேலை நடக்கும்னு. ஐயோ, அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றதுன்னா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, கொடுத்துடலாம். இல்ல, திடீர்னு இவ்வளவு பணத்துக்கு எங்க இருந்து போறது? அந்த பில்டிங்கோட திருப்பி கொடுத்து அட்வான்ஸ் பண்ண இருக்கலாம் மகா, அதை கொடுக்கலாம். பாத்தியா பாரதி, அவர் திருப்பி கொடுத்த பணம் சரியான நேரத்துல உபயோகப்படுது. யோசிச்சு பாரு, அந்த பணம் மட்டும் நம்ம கையில இல்லைன்னா என்ன பண்றது? ஆமாண்ண, அந்த 2 லட்சம் பணம் கிட்டதும் அப்படி தூக்கி வரி போட்டுருச்சு. அப்புறம் நம்ம கொடுத்த அட்வான்ஸ் பணம் இருக்குன்னு ஞாபகம் வந்தா உயிரே வந்துச்சு.
கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் நம்ம கொடுத்த அட்வான்ஸ் பணம் இருக்குன்னு ஞாபகம் வந்தா உயிரே வந்துச்சு. பாரதி, சொல்லுமா. சாரி பாரதி. எதுக்கு சாரி? அந்த பணத்தை நான் சுசீலா கிட்ட கொடுத்துட்டேன். அவகிட்ட எதுக்குமா கொடுத்த? ஆ, பாரதி ஹோட்டல் ஆரம்பிக்க 2 லட்சம் கடனா கொடுத்தாங்கல்ல, அத திருப்பி கொடுத்துடலான்னு. சுசீலா பணம் வேணும்னு கேட்டாங்களா? இல்ல பாரதி, அவங்க பணம் நம்ம கிட்ட இருக்க வேண்டான்னு நான் தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். என்ன மகா, இப்படி அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துட்ட. இப்போ பணத்துக்கு என்ன பண்றது? சாரிண்ணே, இப்படிலாம் ஆகும் நான் யோசிக்கவே இல்லை. சாரி பாரதி. ஏய் பரவாயில்ல மகா, நீ பண்ணது சரிதான். நானே அவங்ககிட்ட சீக்கிரம் பணத்தை கொடுக்கணும் தான் இருந்தேன். என்ன நீயே கூப்பிட்டு கொடுத்துட்ட, இதுல ஒரு தப்பு இல்லை மகா. பாரதி, எதுக்கு இந்த அவசரம்? கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கலாம்ல. அவ எங்க போயிட போறா? அதான் அட்வான்ஸா கொடுத்த பணம் திரும்ப வந்துருச்சே. இதுக்கப்புறமும் அவங்க பணத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டான்னு தான் திரும்ப கொடுத்துட்டேன் பாரதி. அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க, நான் தான் கம்பல் பண்ணி கொடுத்துட்டேன் பாரதி. மகா, பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பாரதி கிட்ட கேட்டிருக்கலாம்ல. விடுங்கண்ணே, டெண்டர் எடுக்க லஞ்சம் கொடுக்குற விஷயமே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். இதுல மகா என்ன பண்ணுவா? அது சரி பாரதி, பேசாம சுசீலா கிட்ட கேட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்கிடலாமா? இல்லைண்ணே வேண்டாம், அது சரி வராது. கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதெல்லாம் வேண்டாம். இல்லப்பா, நான் வேணும்னா எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரவா? அவங்க பணமே வேண்டாம்னு சொல்லும்போது அவங்ககிட்ட போய் சொல்லி வருவாங்கணுமா? மகா ஒரு விஷயம் பண்ணா அது சரியா தான் இருக்கும். கொடுத்த பணம் கொடுத்ததாவே இருக்கட்டும்ண்ணே. இல்லப்பா, அமௌண்ட் அதிகம், திடீர்னு எப்படி ரெடி பண்றது? அதான் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டு பார்க்குறேன், நீங்களும் கொஞ்சம் வெளியே ட்ரை பண்ணுங்கண்ணே. அதுக்காக எனக்கு தெரியாம சுசீலாட்ட போயிட்டு வாங்கிட்டு வராதீங்க. என்னப்பா, இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் அப்படி பண்ணுவேனா? ஆனாலும் இந்த டெண்டருக்கு இவ்வளவு லஞ்சம் கேட்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஆஃபீஸ்லாம் அப்படித்தானே இருக்கும், தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க. ஏன் இவ்வளோ கொடுக்கணும், எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம போன வேலை நடக்காதுன்னு. அதுவும் சரிதான். அது ஆபீஸ்ன்றதே மறந்துட்டு தான் நான் உன் கூட வந்தேன். அங்க இருக்கிறவங்கெல்லாம் நம்ம விஜய் டிவி ஆபீஸ்ல வர விஸ்வநாதன் சார் மாதிரி நேர்மையாவா இருக்க போறாங்க? மகா, நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. சுசீலாட்ட நீ பணம் கொடுத்தது ரொம்ப கரெக்ட். அது இல்ல பாரதி, இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவ? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வீடு எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எப்படியாவது பணத்தை புரட்டிடலாம் மகா, நீ ஒன்னும் பயப்படாத. அப்புறம் ஏதோ அவசரப்பட்டு உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு மகா. ஐயோ, என்னண்ணா என்கிட்ட போய்? இல்ல மகா, நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுமா. அண்ணா, ஆ, என்ன இதெல்லாம் மாத்தி மாத்தி சாரி சொல்லிக்கிட்டு? இங்க யாரும் தப்பு பண்ணல, தப்பா எதுவும் பேசல. சாப்பிடலாம் வாங்க, டைம் ஆயிடுச்சு, பசிக்குதுண்ணே. மகா உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். அண்ணே நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும், உட்காந்துருங்க. இந்த வந்துடுறேன் மகா. சொல்லுங்கய்யா. தம்பிங்களை வர சொன்ன, இன்னும் வரலையா? ஒரு நிமிஷம். அப்பவே சொல்லிட்டேனே, வந்திருப்பாங்களே.
டெண்டர் ஈஸியா கிடைச்சிரும்ல? அது எப்படி சொல்ல முடியும்? இப்பவே நிறைய பேர் அப்ளை பண்ணிடுச்சு. இடம் அப்படிமா? சார், நாங்க இந்த இடத்த தான் நம்பி இருக்கோம். கிடைச்சா நல்லா இருக்கும் சார். அதெல்லாம் கஷ்டமா? திரும்ப அதே மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டம் சார். எப்படியாவது டெண்டர் கிடைச்சா நல்லா இருக்கும். சும்மா கிடைக்கும்னு நினைச்சா கிடைக்குமா? இந்த மாதிரி டெண்டர் எடுக்கிறது மேடத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இல்ல மேடம்? டெண்டருக்கு ஒரு தேதி அனௌன்ஸ் பண்றதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்புமா. யாருக்கு கொடுக்கறதுன்னு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்கம்மா. சார், மேடம் பாவம் சார். ஹஸ்பண்டுக்கு அந்த இடம் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதாயா நானும் யோசிக்கிறேன். மேடம், உங்களால எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியும்? பணம் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது மேடம். இப்பவே பல பேர் பணம் கொடுத்து உள்ள விளையாடி இருப்பாங்க. மேடம், நீங்க ரொம்ப இஷ்டப்பட்டு கேக்குறீங்களேன்னு தான் பாக்குறோம். நீங்க கொடுக்கற பணத்தை வச்சு நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்லம்மா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறோம், அவ்வளவுதான். எவ்வளவு ஆகும்?